காலை வணக்கம். வெல்கம் டு பாரதி கிச்சன். வாங்க நெல்லிக்காய் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 3 பெரிய நெல்லிக்காய், 2 துண்டு இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். இஞ்சியும் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. ஏன்னா அரைச்சி செஞ்சுக்கலாம் குழந்தைங்கள. அப்படி இப்படி பீஸாக போட்டு எடுத்து கீழே போட்டுருங்க. அதனால் பேஸ்ட்டாக அரைச்சோம்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக தான் சாப்பாடு. இப்போ நெல்லிக்காய் சாதத்தை பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். நெல்லிக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொண்டு போட்டு இப்போ வாங்க தாளிக்கிற பொருளை பார்க்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி, நிலக்கடலை, கருவேப்பிலை, வரமிளகா. நான் ஒரு பச்சை மிளகா போட்டாலும் ஒரு வரமிளகா காரத்துக்கு தக்கன. சாதம் இறக்குறப்ப கொத்தமல்லி. வாங்க நெல்லிக்காய் சாதம் தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, இப்போ வரமிளகா, கடுகு உண்டு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, முந்திரி நல்லா பொன்னிறமாக வணக்கணும்னு நம்ம அரைச்சி வச்சு நெல்லிக்காய் பேஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் பேஸ்ட்டு கொதிச்சோடனே சுட சுட சாதம் விதையாக இருக்கணும், கொட்டி கிளறணும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, தூள் லைட்டாக மஞ்சத்தூள். சுட 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 சாதம் உதிரியாக. இப்போ வாங்க சாதம் கிளறும். நெல்லிக்காவை நல்லா தேங்காய் கேரட் சீவர்லேயும் சீவி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் பொடி பொடியாக அரைஞ்சி மிக்சியிலையும் அரைச்சிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். சீவி கூட சமைக்கலாம், இல்லைன்னா பேஸ்ட்டாக கூட அரைச்சிக்கலாம். குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு விரும்பி செஞ்சு கொடுங்க.